வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனை, மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஆலயங்களில் ஒன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய ஆலயம். தன்னை வழிபட்ட தேவர்களுக்கு சந்திரனின் மதுரமான அமிர்தத்தை இறைவன் அளித்த தலம். அதனால் மதுரை அப்படின்னு பேர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வடமதுரையில் அவதரித்து எண்ணற்ற லீலைகள் செய்தது மாதிரி தென் மதுரையில் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினார் சிவபெருமான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெள்ளக்கார அதிகாரி ஒருத்தர் கட்டடத்துக்கு கீழே உட்காந்து ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கார். அப்போ சிறுமியாக அங்கே வந்த மீனாட்சி, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு கட்டளையிட, அதன்படி அந்த அதிகாரி வெளியேறிய மறு கணம் அந்த கட்டடம் அப்படியே இடிந்து தூள் தூளாக போச்சு. இதில் நெகிழ்ந்து போன அந்த அதிகாரி தன்னுடைய நன்றி காணிக்கையாக மீனாட்சி அம்மைக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை தந்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஒரு காலத்தில் கதம்பவனமாக திகழ்ந்த தலம் இது. நம்முடைய சரீரம் மண்ணாலானது. இதனால தான் இறந்த சரீரத்தை மிருத்த சரீரம் அப்படின்வாங்க. கோவிலும் மண்ணால் செய்யப்பட்டது தான். மண்ணாலான இந்த இரண்டும் இணைஞ்சால் போதாது, நம்முடைய மனமானது அந்த இறையுடன் இரண்டரை கலக்க வேண்டும். அர்ச்சனத்தட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கருவறைக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும். ஆனால் கற்பூரம் மட்டும் திரும்பி வர்றதில்லை. இந்த கற்பூரம் உணர்த்துறது என்ன? இரண்டரை கலத்தல் அப்படிங்கிற ஒரு தத்துவம். கருவறையில் மகரிஷிகள் சித்தர் பெருமக்களால் ஏற்றி வைக்கப்பட்ட சக்தி தான் இன்னி வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் அருள்பாலித்து வருகிறது. இதை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம், சிருங்கேரி பீடம். அதை அலங்கரித்து வந்த உக்ர நரசிம்ம பாரதி சுவாமிகள் ஒருவர் தமிழகத்துக்கு யாத்திரை வந்தார். மதுரை எம்பதிக்கு வந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனார். கருவறைக்குள்ளே போய் சுவாமி அம்பாளை தரிசிக்கணும் அப்படின்னார். ஆனால் அங்கே இருக்க சிவாச்சாரியர்கள் அதை மறுத்தார்கள். அதனால் அவர் ஒன்றும் சொல்லலை. கைகளில் 2 தேங்காய் எடுத்துக்கிட்டு சன்னதிக்கு வெளியே நின்றார். அம்பிகையே பார்த்துட்டு இருந்தார். அவருடைய வாய் மட்டும் ஏதோ மந்திரங்களை ஜபித்து கொண்டே இருந்தது. அப்புறம் சட்டுன்னு கிளம்பினார், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம்தான் மீனாட்சி அம்மையோட ஜீவ கலையை தேங்காய்களில் பிரதிஷ்டை பண்ணி அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சுது. அது போனதுக்கப்புறம் கருவறையில் மீனாட்சி அம்மையிடம் அந்த ஒளி சோபையே இல்லை, ஜீவ கலையும் இல்லை. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் திருப்தி இல்லை. மனசுக்குள்ளே ஏதோ வெறுமை. படிப்படியாக கோயிலுக்கு பக்தர்கள் வர்றது குறைய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ராமேஸ்வரத்துக்கு போனாங்க. அங்கே சிருங்கேரி பீடம் அந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணி விவரத்தை சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சுவாமிகளும் ராமேஸ்வர யாத்திரையை முடிச்சுட்டு திருப்பி மதுரைக்கு வந்தார். கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திரு உருவ விக்கிரகத்தில் மீண்டும் ஜீவகலையை பிரதிஷ்டை செய்தார். எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். தேங்காய்களில் ஜீவகலையை சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து எடுத்து சென்ற நாள் முதல் தினமும் அந்த தேங்காய்களையே மீனாட்சி அம்மனாக பாவித்து நித்திய பூஜைகள் செய்து வந்தார் சுவாமிகள். இதன் அடையாளமாக இன்றும் சிருங்கேரி சாரதா பீடத்தின் நித்திய பூஜையில் ஸ்ரீ மீனாட்சியும் கொலுவிருக்கிறாள். அன்னை மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மட்டுமல்ல, சிருங்கேரி சாரதா பீடத்தை அரசாளும் மீனாட்சியாகவும் கொலுவிருக்கிறாள். ஆலயம் தொழுவதும் அங்கே குடியிருக்கும் இறையின் திருவருளை உணர்ந்து வழிபடுவதும் மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். அப்படி தெய்வ பலம் கூடி வந்தால் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் திருநாளே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.